ஆல், இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸில் உள்ள சம்மெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம், ஒரு புகைவண்டி மணிக்கு 99 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அவ்வண்டி 10 நிமிடங்களில் எத்தனை மீட்டர் தூரம் சென்றிருக்கும்? 1 மணி நேரத்தில் செல்லும் தூரம் 99 கிலோமீட்டர். 1 மணிங்கிறது 60 நிமிடம். அதாவது 60 நிமிடத்தில் போகிற தூரம் வந்து மீட்டரில், நமக்கு கொஸ்டின் எடுக்கிறது மீட்டர், அதனால் மீட்டர் மாற்றிடுவோம். 99 பெருக்கல் 1000 மீட்டர், அதாவது 99,000 மீட்டர். இது 60 நிமிடத்தில் போகிற தூரம். இப்போ 10 நிமிடத்தில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 60 நிமிடத்தில் போகிற தூரம் 99,000 மீட்டர். அப்போ 10 நிமிடத்தில் போகிற தூரம் இந்த மாதிரி தான் நம்ம பின்ன எழுதணும். 60க்கு 99,000, 60க்குன்னு வர்றது பகுதியிலையும், அதுக்கு அடுத்து வர்ற நம்பரை தொகுதியிலையும், கொஷினில் கேட்டது பெருக்கல் போட்டும் எழுதணும். இப்போது இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 6 1 6 3 39 6 36 3 0 5 30, மிச்சம் வந்து இங்கே 2 0 இருக்குது. இப்போ 10 நிமிடத்தில் செல்லும் தூரம் ஆன்சர் 16,500 மீட்டர். அடுத்து 2வது கணக்கு பார்ப்போம். கீழ்கண்ட எண்களில் எந்த எண் முப்படியாகவும் முழு வர்க்கமாகவும் இருக்கின்ற எண்? முப்படியாகனா கியூப் மதிப்பு வர்ற மாதிரியும் இருக்கணும், அதே மாதிரி அது ஒரு வர்க்கமாக முழு வர்க்கமாகவும் இருக்கணும். இப்போ 36னா 6 36 வருது. அது கியூபாக நம்ம சொல்ல முடியாது. எந்த நம்பரோட கியூபு 36ன்னு சொல்ல முடியாது. இங்கே 125னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 125ன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு ஸ்கொயர் நம்பரானு சொல்ல முடியாது. அடுத்து நான் பார்ப்போம். 64 64ங்கிறது முப்படின்னு சொல்லலாம். 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 4 16 16 64ன்னு சொல்லலாம். அதுமாதிரி வர்க்கமாகவும் இருக்குது. 8 பெருக்கல் 8 64 அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர் 27 3 கியூப்னு சொல்லலாம். அதாவது முப்படியாக இருக்குது, ஆனால் வர்க்கமாக இல்லை. அதனால் ஆன்சர் 64 தான் ஆன்சர். இந்த 64ங்கிற நம்பர் மட்டும்தான் முப்படியாகவும் இருக்குது, 4 கியூபாக இருக்குது. அது மாதிரி முழு வர்க்கமாக 8 ஸ்கொயராகவும் இருக்குது. அப்போ விடை 64. அடுத்து 3வது கணக்கு பார்ப்போம். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 3:4:5 எனில் அந்த முக்கோணத்தின் மிகப்பெரிய கோணம் எது? கோணங்களோட விகிதம் 3:4:5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பங்கு 4 பங்கு 5 பங்காக இருக்குது. அந்த பங்குகளை கூட்டுவோம். கூட்டா 3 கூட்டல் 4 கூட்டல் 5, 3 நாளும் 7 7 5 12 பங்கு. முக்கோணத்தில் கோணங்களின் கூடுதல் தெரியும். 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அதாவது 12 பங்கு 180 டிகிரி. இப்போ ஒரு பங்கு 180 டிகிரி பை 12, 15 12 180, ஒரு 12 12. அப்போ ஒரு பங்கு வந்து 15 டிகிரி இருக்குது. கொஷினில் கேட்டிருக்க அந்த முக்கோணத்தின் மிகப்பெரிய கோணம் எது விகிதம் அளவாக பெருசாக இருக்கோ அதுதான் மிகப்பெரிய கோணம். அப்போ 5 பங்காக உள்ள கோணம் தான் மிகப்பெரிய கோணம். ஒரு பங்கு 15 டிகிரி, 5 பங்கு 5 பெருக்கல் 15 டிகிரி ஈக்குவல் டு 5 15 75 டிகிரி. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு 3 சம பார்ப்போம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.